காலேஜில் கம்யூனிகேஷன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணணும். நானே என்னோடய கேமரா முன்னாடி நான் நிற்கிறேன். இங்கிலீஷில் தமிழில் பேசுகிறதுக்கு ஓகே, எனக்கு டேக்ஸே தேவையில்லை, நான் வாட்டாக பேசுகிறேன். ஆனால் இது பேசுகிறதுக்கே எனக்கு 2 மாதம் ஆச்சுன்னா நீங்கள் நம்புகிறீங்களா? இப்போ நான் தனி ரூமில் இருக்கேன், என்னால் பேச முடியும். இதுவே 100 பேர் இருக்க முன்னாடி நான் மைக்கு பிடிச்சி பேசினவங்க. ஸ்கூல்லையே நான் மைக்கு பிடிச்சி பேசினவன். எவ்வளோ நேரம்னாலும் நான் பேசுவேன். ஏன்னா அப்போ நமக்கு தெரியாதுல்ல. என் வீட்டில் ஒன்று சொன்னாங்க, நீ தப்பாக பேசினா என்ன கொண்டுறவா போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. பட் த திங் இஸ், சில டைமில் ஃபியர் வரும். சில டைமில் ஏன் பேசணும், அலட்சியம். நம்ம ஏன் பேசணும், நம்ம ஏன் இந்த கொஸ்டின் கேட்கணும், இனிஷியேட்டிவ், இது எதுவுமே இல்லாதது தான் நமக்கு கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இஸ் நாட் த திங். இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஹிந்தி லாங்குவேஜ் அதெல்லாம் கிடையாது. லாங்குவேஜ் இஸ் ஜஸ்ட் அ பேரியர். அதை நீங்கள் கம்யூனிகேட் பண்ண அதை நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுங்கள். திறந்து பேசுங்க, நல்லா சிரிங்க, அது போதும். ஓகேயா? பாய்.